இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அவேக்கன் அசோசியேஷனோட பிரசிடென்ட்ட பார்த்து கரெக்டான டைம்ல தான் இங்க வந்திருக்கீங்க. என்னுடைய கில்டுல இருக்க பிளேயர் மேல தேவையில்லாம கைய வச்சிருக்கோம். மிஸ்டர் ஹாங், கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இது ஒன்னும் டேலண்ட் ஷோ இல்ல, இன்ஜுரி ஆகாம இருக்கிறதுக்கு. உங்களை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம் மிஸ்டர் கேங்ஜின். நான் தான் அவேக்கன் அசோசியேஷனோட பிரசிடென்ட் ஹான் சார்ஜன். உண்மையை சொல்லணும்னா 20 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்களை பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் பெருசா என்கிட்ட இல்ல. ஆனா எனக்கு ஒரு கால் வந்துச்சு இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட்ல இருந்து. இந்த இடத்துக்கு உடனடியா என்ன வர சொன்னாங்க. ஏதோ ஒரு நம்பவே முடியாத விஷயம் நடக்குதுன்னு. அது மட்டும் இல்ல, நீங்க டெஸ்ட் எடுக்கும்போது உங்களுடைய எக்ஸாமினரை கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கேங்ஜினி, இந்த கொரியாவுடைய 16th எஸ் ரேங்க் பிளேயரா மாறினதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எங்க அசோசியேஷன்ல இருக்க எல்லாருமே மன்னிச்சிருங்க தப்பான டெஸ்ட் ரிசல்ட்டை உங்களுக்கு சப்மிட் பண்ணதுக்கு. இதை கேட்டு அங்கிருந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே, என்னது நியூ எஸ் ரேங்க் பிளேயரா? அந்த கான்ஃபரன்ஸ் ரூம்ல இருக்க எல்லா ரிப்போர்ட்டர்ஸையும் உடனடியா அந்த இடத்துக்கு வர சொல்லுங்க. உடனே அங்கிருந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வாங்க வழியில இருந்து தள்ளி விட்டுட்டு அந்த ஸ்டேஜ் நோக்கி ஓட. இது எல்லாத்தையுமே பார்த்து அவனும், எந்த மாதிரியான சுச்சுவேஷன் இது? இந்த ஸ்டேஜை எங்களுக்கு ஏத்ததா மாத்திக்கலாம்னு நினைச்சேன். ஆனா எல்லாருடைய போக்கஸும் இப்ப அவன் மேல இருக்கு. இல்ல, இந்த சுச்சுவேஷனை எங்களுக்கு ஏத்த மாதிரி இப்பயே மாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்க ஒரு ரிப்போர்ட்டரை பிடிச்சு 3rd ஃப்ளோர்ல இருக்க அந்த பாஸ எங்களுடைய கில்டு கிளியர் பண்ண போறேன்னு சொல்ல, அவன் போட்டிருந்த அந்த கோட்டை கழட்டி எரிஞ்சிட்டு ஐம் சாரி அப்புறமா உங்களுக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிடுறான். சோ இப்படிப்பட்ட ஒரு பிரைடான ஆள யாரும் கண்டுக்காம அசிங்கப்படுத்தினதுனால ஹீரோவுடைய அந்த காப்பி கண்டிஷன் கம்ப்ளீட் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு எஸ் ரேங்க் பிளேயரா மாறிட்டாங்கிற நியூஸ் எல்லா இடத்துலயும் பரபரப்பா பேசப்படுது. இந்த நியூஸ்க்கு நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வர உடனே அங்க இருந்த பிரசிடென்ட் வந்துட்டு, நீங்க லாஸ் வேகாஸ் போறேன்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க, நாங்க அப்பாலஜிஸ் கேட்கிற விதமா நீங்க போறதுக்கு பிளேனை நாங்களே ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதே நேரத்துல ஹீரோவும் அந்த லாஸ் வேகஸ நோக்கி பயணத்தை ஆரம்பிக்க நிறைய பேர் ஹை ரேங்க்குக்கு போகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு தெரியுமா? அவங்க எல்லாரையுமே ட்ரீட் பண்ற அந்த விதம் அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு அங்க ஃபுட்டும் வந்துருது. அதை சாப்பிட்ட உடனே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்க ஃபுட்டு கூட செம்ம டெலிஷியஸா இருக்கு. உடனே அந்த ரிங்ல இருக்க ஆலிஸும், மிஸ்டர் ஜென்யூக் உன் எதிர்க்க ஒருத்தன் இருக்கான்ல, அவங்கிட்ட இருந்து வர அந்த பிளட் ஸ்மெல் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. உடனே ஹீரோ வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கன்னு கேட்க பதிலுக்கு ஆலிஸும், நான் ஒன்னும் உன்கிட்ட ஜோக் பண்ணல, எனக்கு என்னமோ அவன் ஆர்டினரி ஹியூமனா தெரியல. உடனே ஹீரோ வந்துட்டு, ஆலிஸ் இப்படி சொல்றானா, இவங்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஐ ஆஃப் ட்ரூத்தை ஆக்டிவேட் பண்றான். உடனே அவனுடைய ஸ்டேட்டஸ் போர்டுல இவனுடைய பேரு அலெக்ஸ், லெவல் 27ல இருக்கான். யூனிக் எபிலிட்டின்னு சொல்லிட்டு ஃபர்கட்டன் ஏன்ஷியன்ட் டாம்னு ஒன்னு இருக்கு. அதோட சில ஸ்கில்ஸும் கூடவே கிளாஸ் நெக்ரோமன்சர்னும் இருக்கு. இவனுடைய இந்த ஸ்கில்ல நம்ம ஹீரோ காப்பி பண்ணணும்னா இந்த அலெக்ஸ் கூட நம்ம ஹீரோ ரொம்ப க்ளோஸா பழகணும். அப்படி பழகுறதுக்கு ஒரே வாய்ப்பு தான் இருக்கு, டெமானிக் ஹியூமன் அசோசியேஷன்ல இவன் அப்ளை பண்ணணும்னு போட்டிருக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோவுக்கும் இவன் டெமானிக் ஹியூமன் அசோசியேஷன்ல ஒர்க் பண்றான்னு தெரியுது. உடனே அந்த அலெக்ஸ் வந்துட்டு, நீங்க தானே பிளேயர் கேங்ஜினி, ரீசெண்டா கொரியாவில் எஸ் ரேங்க் பிளேயர் ஆனது. இதை பார்த்து நம்ம ஹீரோவும், எனக்கு நல்லாவே தெரியுது இது ஒன்னும் கோ இன்சிடென்ட் இல்ல, ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த இடத்துக்கு இவன் வந்திருக்கான். எனக்கு இப்போ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருச்சு, நான் எஸ் ரேங்க் பிளேயர்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வெறும் கில்டுல இருக்கவங்க மட்டும் என்ன ரெக்ரூட் பண்ணணும்னு நினைக்கல, இந்த மாதிரி டெமானிக் ஹியூமன்ஸும் அவங்களோட அசோசியேஷன்ல என்ன சேர்த்துக்க பாக்குறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே, ஆமா நான் தான் அது. பதிலுக்கு அவனும், நினைச்சேன் என்கிட்ட இந்த மார்ஷியல் ஆர்ட் டோர்னமெண்ட் கவரேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய பேரு அலெக்ஸ், நம்ம 2 பேரும் இங்கதான் மீட் பண்ணணும்னு விதி இருக்கு போல. இந்த மாதிரியான ஒரு லாங் ஃபிளைட்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்பவே நல்லா இருக்கும். சரி நம்மளும் கொஞ்சம் ப்ளே பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிடுறான். உடனே அந்த அலெக்ஸ் வந்துட்டு இந்த டிராவலிங் டைம்ல அவனுடைய காஸ்மெட்டிக் பிசினஸ் எல்லாம் எப்படி போச்சு, டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அது எப்படி வீழ்ச்சி அடைஞ்சிச்சு எல்லாத்தையுமே சொல்றான். உங்ககிட்ட ஆனஸ்டாவே சொல்றான், இப்போ நான் லாஸ் வேகாஸ்க்கு போறது காஸ்மெட்டிக் பிசினஸ்க்காக இல்ல, என்னுடைய அவேக்கன் ரிலேட்டட் பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக போறேன். இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ ஃபேமஸ் ஆச்சு, அந்த மாஸ்க் போட்ட அந்த பர்சன் 3rd ஃப்ளோர் பாஸ் மான்ஸ்டரை டிஃபீட் பண்றேன்னு சொல்லியிருந்தால. ஆக்சுவலா சொல்ல போனோம்னா அதுல நாங்க தான் பங்கேற்க வேண்டியதா இருந்துச்சு. ஆனா எங்களுடைய எஃபர்ட் எல்லாத்தையுமே அவன் தடுத்து நிறுத்திட்டான். இதெல்லாம் எதுக்கு பண்றீங்கன்னு கேட்கும்போது அவன் சொன்ன அந்த ரீசன், அவனுடைய காம்பரேட்காக அந்த 3rd ஃப்ளோருக்கு தனியா போறேன்னு சொல்லியிருக்கான். நீங்க மட்டும் எங்க கூட அந்த 3rd ஃப்ளோருக்கு வந்தீங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பதிலுக்கு நம்ம ஹீரோவும், என்னது நானா, அதான் அன்னோனே தனியா போயிட்டு அந்த ஃப்ளோரை கிளியர் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. பதிலுக்கு அலெக்ஸும், நீங்க எஸ் ரேங்கா இருக்கிறதுனால உங்களை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க, அது மட்டும் இல்லாம 3rd ஃப்ளோர்ல உங்களுக்கு ஒரு ஹிடன் ஐட்டமும் கிடைக்கும். உடனே ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ள, கதை இப்படி போதா, பெரிய பெரிய கில்டுல இருக்கவங்க அன்னோன் கிட்ட சோலர் ரைடுக்கு ப்ராமிஸ் பண்ணிருந்தாலும் 3rd ஃப்ளோருக்கு போகக்கூடிய எல்லா என்ட்ரியும் பிளாக் பண்ணிருந்தாலும் எஸ் ரேங்க் பிளேயர்ஸ்க்கு எல்லா ஆக்சஸும் இருக்கிறதுனால இவங்க மூலியமா அந்த இடத்துக்கு போக நினைக்கிறாங்க டெமானிக் ஹியூமன்ஸ். உடனே நம்ம ஹீரோவும், ஆனா நீங்க என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது ரொம்ப அதிகமா இருக்கு, இப்பதான் நான் எஸ் ரேங்க் பிளேயரா மாறி இருக்கேன். ஆனா உங்களுடைய ரிக்வெஸ்ட் எப்படி இருக்குன்னா பெரிய பெரிய கில்டுல இருக்கவங்களுக்கு
அகைன்ஸ்டா என்ன போக சொல்றீங்க மிஸ்டர் கேங் ஜுனியக்? நான் சொல்ற விஷயத்த நீங்க சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு கடினமான டாஸ்க் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி பெஸ்டான ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு பாட்டில் எடுக்கிறான். இத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். த போஷன் ஆஃப் லெஜண்ட். இது எந்த ஒரு நோயும் கியூர் பண்ணிடும். அது மட்டும் இல்ல, இதயமே அழிஞ்சாலும் அதை ரெக்கவர் பண்ண முடியும். இதை எலிக்சர்னு சொல்லுவாங்க. பதிலுக்கு நம்ம ஹீரோவும் இப்படிப்பட்ட ஒரு ரேரான ஐட்டம் எப்படி டெமானிக் ஹியூமன்ஸ் கிட்ட இருக்கு? இது உண்மையிலேயே என்ன டெம்ப் பண்ணுது. எங்களுடைய டீலை நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டனா இந்த எலிக்சரை அட்வான்ஸ் பேமெண்டா நீ எடுத்துக்கலாம். அதுக்கு நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் இந்த கான்ட்ராக்ட்ல சைன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் ஆஃப் குட்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றோம். இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கிறதே ரேர்னு சொல்ல ஐ ஆஃப் ட்ரூத்தை ஆக்டிவேட் பண்ண நம்ம ஹீரோவும் கான்ட்ராக்ட் ஆஃப் பெட்டா இது பார்க்க மத்த கான்ட்ராக்ட் மாதிரியே இருந்தாலும் இதுல இருக்க கண்டிஷனை நம்ம பிரேக் பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு சாவு நிச்சயம். என்னதான் இருந்தாலும் இதுல சைன் போடாத வரைக்கும் பிரச்சனை இல்ல. உடனே ஹீரோ வந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க, ஆனா என்னால இதுல சைன் போட முடியாது. நான் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னால பெரிய கில்ட் எல்லாம் எதிர்க்க முடியாது. இதை கேட்ட அலெக்ஸும் உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு வந்தேன், இந்த டீலை நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு. சரி பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த எலிக்சரை எடுக்க போக நம்ம ஹீரோ அதை கொடுக்க மாட்டேங்கிறான். நான் என்னதான் கவனமான ஆளா இருந்தாலும் அதே நேரத்துல கொஞ்சம் பேராசை கொண்டவன். எனக்கு தேவையானதை நானே எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மானா பவரை ரிலீஸ் பண்ண அந்த பவரை தாக்கு பிடிக்க முடியாம அந்த பிளைட்டை ஷேக் ஆக ஆரம்பிக்குது. இதோட இந்த சாப்டரும் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த அலெக்ஸ் வந்துட்டு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இவ்வளவு மானா பவர் ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த பிளேனே கிராஷ் ஆயிடும். அந்த பிளைட்லயும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, எல்லா பேசஞ்சர்ஸும் அவங்களுடைய சீட்டுக்கு போங்க, இந்த பிளைட்ல ஏதோ ஒரு ட்ரபிள் உருவாயிருக்குன்னு. உடனே ஹீரோ வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டல, போய் உன்னுடைய சீட்ல உட்காரு. பதிலுக்கு அவனும் உனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே தெரியும்ல நான் எந்த குரூப்பை சேர்ந்தவன்னு. பதிலுக்கு ஹீரோவும் எனக்கு ஒரு ரஃப்பான ஐடியா இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம நீ நல்லாவே நடிச்ச, எங்களை ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க. நீ இப்ப பண்ணிட்டு இருக்க தப்புக்காக அன்னூன் வந்துட்டு உன்னை பே பண்ண வைப்பான். ஏன்னா அவன் எங்க சைட்ல தான் இருக்கான். என்னை சிரிக்க வைக்காத, ஏன்னா நீ சொல்றது பொய்ன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்கேஸ் நீ சொல்றது உண்மையா இருந்தா அந்த ஒலிம்பிக்ஸ் மீட்டிங்ல எதுக்கு உங்களை அவன் அசிங்கப்படுத்தணும்? இதை கேட்ட அலெக்ஸும் அந்த டெமானிக் ஹியூமன்ஸ் வந்தது அந்த அன்னோன் வீடியோல இருந்து கட் பண்ணி தூக்கிட்டான். அந்த விஷயம் இவனுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை அன்னோன் இவனுக்கு கொஞ்சம் க்ளோஸா இருப்பானோ? இல்ல அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இவன் எஸ் ரேங்க் பிளேயருங்கிறதுனால பெரிய பெரிய கில்டுல இருந்தவங்க இந்த இன்ஃபர்மேஷனை இவனுக்கு ஷேர் பண்ணிருக்கணும். இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணும்போது நீ என்கிட்ட நல்லபடியா நடந்துகிட்டானா அந்த அன்னோன்னு பத்தின இன்ஃபர்மேஷனை உனக்கு கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிட பிளைட்டும் லாஸ் வேகஸ ரீச் பண்ணிடுது. ஆலிஸ் வந்துட்டு இதுதான் ஹியூமன் சிட்டியா? ஹீரோ வந்துட்டு எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ண மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது, இன்கேஸ் ஏதாச்சும் பண்ண ஸ்ட்ரெயிட்டா உன்னை ரிங்குக்குள்ள அனுப்பி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அந்த டெமானிக் ஹியூமனை கண்டுபிடிச்சதுனால ஒரு ரிவார்டா இவளை வெளியில கொண்டு வந்திருக்கேன். இப்ப கரண்டா என்கிட்ட இருக்க அந்த மானா பவரை வச்சு 150 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் என்னால இவளை அலோவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மெமரி ஆஃப் புக்கை ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருந்து ஐ ஆஃப் ட்ரூத்தையும் பிளட் டீமன் ஸ்கில்லையும் ஃபியூஷன் பண்றான். இதன் மூலியமா ஐ ஆஃப் குளூட்டனின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூ ஸ்கில் கிடைக்குது. இதை பயன்படுத்தி நம்ம ஹீரோவால எந்த ஒரு பேரியரை தாண்டியும் அதுக்குள்ள இருக்க ஒரு பர்சனுடைய ஸ்டேட்டஸ் போர்டை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம அவங்க என்ன பாக்குறாங்க, அப்புறம் மைண்ட்ல என்ன நினைக்கிறாங்க, இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு தெரியும். இதே நேரத்துல இந்த ஸ்கில்ல அதிகமா யூஸ் பண்ணானா ஹீரோவுடைய பர்சனாலிட்டி கரெக்டாக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ விட லெவல் அதிகமா இருந்தாங்கன்னா அவங்களுடைய மைண்டை நம்ம ஹீரோவால ரீட் பண்ண முடியாது. உடனே ஹீரோ வந்துட்டு ஆக்சுவலா இந்த ஒரு ஸ்கில்ல ஸ்டேபிளான ஒரு ஸ்பிரிட் டைப்போட தான் ஃபியூஸ் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா எனக்கு டைம் இல்ல, இந்த ஸ்கில் எனக்கு இப்பவே தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறப்ப உடனே ஆலிஸ் வந்துட்டு இந்த மாதிரி இடத்துக்கா நம்ம போக போறோம்னு கேட்க கண்டிப்பா இல்ல, நம்ம போக போற இடத்துல மேஜிக்க கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இந்த மாதிரியான ரெகுலரான பிளேஸ்க்கு நான் போனேன்னா என்னுடைய ஸ்கில்லை வச்சு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி கூட என்னால மணியை கெயின் பண்ண முடியும். ஆனா இங்க வரவங்க எல்லாம் ஆர்டினரி பீப்புள்ஸ், இவங்க கிட்ட இருந்து பணத்தை கெயின் பண்ண நான் விரும்பல அப்படின்னு நினைச்சிட்டு பிரைவேட் கேம்பிளிங் ஹவுஸ்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் போறான். இதை பார்த்து ஆலிஸும் இதுக்கு முன்னாடி இருந்த பில்டிங்கே நல்லா தான் இருந்துச்சு, இதை கம்பேர் பண்ணும்போது. பதிலுக்கு ஹீரோவும் நம்ம இந்த இடத்துக்கு ஒன்னும் விளையாட வரல அப்படின்னு சொல்றப்போ அங்க ஒருத்தன் வந்துட்டு என் கண்ணால பார்த்தேன், அவன் ஸ்கில்ல யூஸ் பண்ணான், அதன் மூலியமா என்ன ட்ரிக் பண்ணிட்டான். உடனே அங்க இருந்த பாடி கார்டும் இவனை எட்டி உதச்சிட்டு நீயும் தானே இந்த இடத்துல ஸ்கில்ல யூஸ் பண்ண, அப்புறம் என்ன அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்றான், இந்த இடத்துல நீ ஸ்கேம் ஆனா நீ தான் பெரிய முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்க அந்த பில்டிங் உள்ள போன ஆலிஸும் இந்த இடம் பார்க்கவே செமையா இருக்கு, சரி இந்த இடத்துக்கும் மத்த இடத்துக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்க ஹீரோ வந்துட்டு இந்த இடத்துல மேஜிக் யூஸ் பண்ணலாம் ஆனா மத்த இடத்துல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸ் அங்க இருக்க ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இவ என்ன கேக்குறாளோ அதை கொடுங்க. உடனே அவளும் ரிங்குக்குள்ள இருந்து வெளியில வந்துட்டு இதே இடத்துல உட்கார சொல்றியா, சரி நீ என்ன பண்ண போற இந்த இடத்துல? அது வந்து நான் போயிட்டு ஃபாரின் கரன்சிய கொஞ்சம் கெயின் பண்ணிட்டு வரேன். நம்ம
ஹீரோவும் அங்க இருக்க டேபிள் டீலர் கிட்ட போக அவன் வந்துட்டு சோர்ஸ் சீல்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்றான். இதன் மூலியமா அவன் போடுற அந்த கார்டு மேல வேற ஒருத்தவங்களுடைய ஸ்கில் யூஸ் ஆகாது அடுத்த 10 நிமிஷத்துக்கு. உடனே ஹீரோ வந்துட்டு இவனுடைய பேர் தான் பெட்ரோ. இது வரைக்கும் இவங்கிட்ட $5 லட்சம் வந்து தோத்துட்டேன். இதுக்கு மேலயும் நான் தோத்துட்டேன்னா என்னுடைய நிலைமை ரொம்பவே மோசமாயிடும். இதை இங்கேயே முடிச்சாகணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்க $500 மில்லியன் பெட் வைக்கிறான். இது ஓகேவா? நான் இதுல ஜெயிச்சிட்டேனா நீங்க நிறைய மணி எனக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கும். பதிலுக்கு பெட்ரோவும் எங்களுடைய ஹவுஸ் எப்பயுமே கான்பிடென்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ வந்துட்டு இந்த இடத்தை எந்த கில்டு மேனேஜ் பண்ணுதுன்னு கேட்க பதிலுக்கு அவனும் ஸ்கேவெஞ்சர் கில்டு தான் மேனேஜ் பண்ணுதுன்னு சொல்றான். அப்படியே மனசுக்குள்ள இது வரைக்கும் சும்மா தானே இருந்தான், இப்ப எதுக்கு அதிகமா கொஸ்டின் கேட்கறான்னு யோசிக்க பதிலுக்கு நம்ம ஹீரோவும் நான் உங்ககிட்ட அதிகமா கொஸ்டின் கேட்க கூடாதா பெட்ரோ? இதை கேட்ட பதர்னு அவனும் சேச்சா அப்படிலாம் இல்ல, நீங்க என்ன கொஸ்டின் வேணா என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இவங்கிட்ட மைண்ட் ரீடிங் ஸ்கில் ஏதாச்சும் இருக்குமோ, இன்கேஸ் அப்படி இருந்தா கார்டை பிளிப் பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரேஞ்ச் கெஸ்டர்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்றான். உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கார்டை பிளிப் பண்ணி பார்த்தா அவனுக்கு பேர் ஆஃப் ஜாக் தான் வந்திருக்கு. இதை பார்த்து அவன் ஷாக் ஆக இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு யோசிக்க ஆக்சுவலா இங்க என்ன நடந்திருக்குன்னா நம்ம ஹீரோ 3 கொஸ்டின் கேட்டான், அதுக்கு அவனுமே ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டான். இதனால நம்ம ஹீரோட ஸ்கில் ஆக்டிவேட் ஆயிருக்கும். உடனே ஹீரோ வந்துட்டு இப்பதான் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு, நூறு இடையில எஸ்கேப் ஆயிட்டேன். என்கிட்ட இருக்க கார்டு பேர் ஆஃப் கிங், இந்த மேட்சை நான் ஜெயிச்சிட்டேன். சரி அப்ப என்னுடைய பணத்தை நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு ஒரு சத்தம் கேட்க அங்க வந்த ஒருத்தனும் நீ எந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணணும்னு தெரியல இந்த மேட்சை வின் பண்றதுக்கு, ஆனா நீ இப்ப எங்க கூட வந்தே ஆகணும். இப்படிதான் உங்களுடைய கஸ்டமரை ட்ரீட் பண்ணுவீங்களான்னு ஹீரோ கேட்க என்னது கஸ்டமரா, இவ்வளவு பணத்தை எங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு போறவன நாங்க கஸ்டமரா கன்சிடர் பண்ண மாட்டோம், இவனை ரூம்க்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அங்கிருந்து ஒருத்தனை அடிச்சு தூக்கி வீசுறான். ஹீரோ வந்துட்டு நீ பேசுறதெல்லாம் கேட்கும்போது வெளியில சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வருது, இந்த இடத்துல ஸ்கேம் ஆகுறவன் தான் முட்டாள், ஆனா இந்த தடவை அது நானா இருக்க போறது இல்ல அப்படின்னு சொல்ல இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.